நாங்க மனசுல வர்றது என்ன பாடுகள் நினைப்போம்? சிலுவை பாடுகள். சிலுவையில் என்ன செஞ்சாரு சொல்லுங்களேன்? சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவ்வளவுதானா? முள்முடி சொட்டப்பட்டார், அவ்வளவுதானா? கையிலும் காலையும் ஆணிகள் போட்டாங்க, விழாவில் எடுத்து குத்துனாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்லுங்க. 39 கசை அடிகளை அடித்தார்கள். அந்த கசை என்றால் உங்களுக்கு தெரியும், முள்ளு கொத்து கொத்தாக இருக்கும் அந்த சாட்டைகளை. அப்படி அடிச்சு எடுத்தோம்னா அங்க இருக்கிற சதை பிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? பட்டார்கள். அப்புறம் தண்ணி கூட கொடுக்காம இருந்தாங்க, அப்படிதானே? நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அது எந்த தண்ணி குறித்து 2 அர்த்தம் இருக்கு அதுல, அதை நம்ம பார்த்துருக்கிறோம். படுத்தினார்கள். சில பேர், ஆண்டவரே எங்களுக்காக இந்த பாடுகள் பட்டீரே, அப்படிதானே? எங்களுக்காக இந்த பாடுகள், இந்த காரியங்கள், இந்த சோதனைகள் சகித்தீரே, இந்த பாடுகள் பட்டீர ஆண்டவரே. சில பேர் ரொம்ப அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்ன அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் கைகளால செஞ்ச பாவத்துக்கு உங்க கைகளிலே ஆணிகளை அறைந்தார்களே ஆண்டவரே. நாங்கள் கால்களால செய்த பாவத்திற்கு கால்களிலே ஆணிகள் அறைந்தார்களே ஆண்டவரே. உண்மையா பையா? உண்மைதானே? கால்களை ஆணி அடிச்சாங்க ஆண்டவரே. எங்க இதயத்துல நினைச்ச சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், கோபம், விரோதம், துரோகம், போராமை, எரிச்சல், பகை உணர்ச்சி, இப்படிப்பட்ட எங்க இதயத்துல நாங்க நினைச்ச அந்த பொல்லாத காரியங்களுக்காக ஈட்டி எடுத்து இதயத்தில் என்ன செய்தார்கள்? குத்தினார்கள் ஆண்டவரே. இப்படிலாம் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நாங்க வாயினால செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவரே உங்க வாயில கத்து விட்டு நோண்டுனாங்க ஆண்டவரே. நோண்டாங்களா? நம்ம வாயில எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம்? செஞ்சிருக்கோமா இல்லையா? காலில் செஞ்சது இருக்கு, கையில செஞ்சது இருக்கு, இதயத்துல சிந்திச்சது இருக்கு. இதுக்கெல்லாம் ஈட்டி குத்திட்டாரு. வாயில செஞ்சமே பாவம், அதற்கு ஆண்டவர் வாயில ஏதாச்சும் கத்தி விட்டு நோண்டாங்களா? இல்ல இந்த தேங்காய் துருவி மாதிரி வாயில வச்சு அப்படியே சுத்துனாங்களா? புரிஞ்சவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. அப்ப இந்த பக்கமா ஒருத்தருக்கு புரியல. எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பேருக்கு வந்துட்டு போகக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு கடவுளுடைய வார்த்தை என்னோட உணர்த்தணும், ஆண்டவர் என்னோட பேசணும், என்னோட உறவாடணும் எண்ணத்தோடு இருக்கிறவங்க மட்டும் வாங்க. சும்மா கடமைக்காக வந்து போறது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த காணிக்கை எடுக்கிற பாட்டு படிச்சோன்னே ஆண்கள் நிறைய பேர் வெளியே போயிடுறீங்க. இப்படி நான் சொல்லி காமிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதோ சுகர் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்கள் என் செலவில் கூட நான் டாக்டர் வர சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு. அப்படி ஏதாச்சும் அவசரம்னா ஒருத்தர் தான் போங்க. சில வேலை வெளியிருந்து நம்ம ஊழியக்காரங்க கூப்பிடுறோம், அவங்க வந்து இருக்கும்போது கூட அந்த மாதிரி தான் செய்கிறீங்க. மாற்றிக்கொள்ளுங்க உங்க பழக்க வழக்கங்களை. ஒரு பெரிய ஆள் உங்க வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்க எல்லாம் எந்திரிச்சு போவீங்க, வெளியே போவீங்களா? வீட்டில் இருக்கவங்க அறிவே வேணாம் கொஞ்சாச்சு? எத்தனை முறை சொல்றது? ஒருவேளை வெளியிருந்து ஊழியக்கார நம்ம கூட்டு வர்றோம், போன மாசம் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தோம், அந்த டயத்துல எல்லாம் எந்திரிச்சு வெளியே போறீங்க. நம்ம சபை குறித்து என்ன நினைப்பாங்க? நான் நாடு சுத்தி 1000 சபைகளுக்கு மேல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எந்த சபையிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கான, இந்த மாதிரி வித்தியாசம் நான் பார்த்ததே கிடையாது. நல்ல மாட்டுக்கு சொல்லுங்க. ஆமா ஆமா. இனிமேல் சபை நடக்கும்போது மொத்தமா போனீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. உங்களால மற்றவங்களுக்கு இடையிற வாலிப தம்பிகளுக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஏன் ஒரு மணி நேரம் உட்கார முடியாதா? ஜாக்கிரதையா இருங்க. தேவ சன்னிதானம் இது, ஆண்டவரை ஆராதிக்கிற இடம். அலட்சியமா யாரும் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவன் வாசம். சும்மா போன் வந்தோன்னு எந்திரிச்சு வெளியே போறது, அப்படி என்ன உங்களுக்கு போன்ல என்ன வருது? 10:30 மணிக்கு ஒரு போன் வருதா, நீ அது வரைக்கும் இருந்துட்டு பேசிட்டே வா, உள்ளவா. அப்ப
சபையில் என்ன வேணும்? ஒரு மாற்றம் வேணும். நான் கிறிஸ்துக்குள்ள போன பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். இல்லை நான் அப்படியே இருந்தால் கூமுட்டை. அந்த முட்டை எங்கே தான் போடணும்? தூரத்தில். ஏன்னா பக்கத்தில் உடைச்சா நாத்தம் பிடிச்சிடும். அந்த ஊளை முட்டையை தூரமாக தான் போடணும். அப்போ இந்த 40 நாள் உபவாசம் ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறணும். கையில் செஞ்ச பாவம், காலில் செஞ்ச பாவம், இதயத்தில் செஞ்ச பாவம், என் வாயினால் செஞ்ச பாவம், ஆண்டவருக்கு வாயில் ஒரு காரியமோ, இது இவங்க எமோஷனில் சொல்கிறது தான். எமோஷனில் சொல்கிறது. கையினால் செஞ்ச பாவத்துக்கு கையில் ஆணிகள் வாங்கினீங்க, காலில் செஞ்ச பாவம் காலில் வாங்கினீங்க, இதயத்தில் செஞ்சு, இதெல்லாம் வேதத்தில் இல்லாத காரியம். அப்போ வாயினால் செஞ்ச பாவத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு தேங்காய் துருவி கொண்டு வந்து ஏசுநாதர் வாய்க்குள்ள விட்டு என்ன செஞ்சிருக்கணும்? பிடிச்சி கடைஞ்சிருக்கணும். நாக்கெல்லாம் என்ன ஆகும்? ஆமாம் ஆமாம். இப்படி நடந்துச்சா? இல்லை. இது வேதத்தில் இல்லை, ஒரு எமோஷன். ஆண்டவரே, அந்த ஆண்டவரை நேசிக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வாயில் எத்தனை பாவம் செஞ்சுருக்கிறோம், எத்தனை பேரை சபிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் போராமையாக பேசியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு விரோதமாய் பேசியிருக்கிறோம், எத்தனை பேர்த்துக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விளங்குதான் சொல்ல உங்களுக்கு. அப்ப இந்த இயேசுவின் பாடுகள் என்று சொன்ன உடனே இந்த சிலுவை குறித்தான பாடுகளே நினைப்போம். சிலுவைக்கு முன்னாடியும் ஆண்டவருக்கு நிறைய பாடுகள் பட்டார். சிலுவைக்கு முன்னாடியும் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். எருசலேமே எருசலேமே என்றழைத்தார் ஏக்கத்துடன். எருசலேமே எருசலேமே என்றழைத்தார் ஏக்கத்துடன். அல்லேலூயா. அப்ப இத்தனை பாடுகள் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக பட்டார். சிலுவையில மட்டுமல்ல, சிலுவை வருவதற்கு முன்னாடியே அவர் பாடுகளை பட்டார். விளங்கினவங்க ஒரு ஆண்டவர் கலையில சொல்லுவோம். நிறைய பாடுகள் வந்தது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு நிறைய சோதனைகள் இருக்கு, அப்படித்தானே? இன்னைக்கு நமக்கு இருக்கு, என்ன இருக்கு? இன்னைக்கு வர முடியாத கஷ்டம் தான் வந்திருக்கிறீங்க. சில பேர் அப்படி வந்திருக்கலாம். இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் வந்திருக்கலாம். சில பேர் முடிச்சிட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும், சோதனையா இருக்கு. பாஸ்டர் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கார். எப்ப இருக்கிறாரு? இழுத்துக்கிட்டே இருக்கிறார். முடியும்னு பார்க்குற, என்ன நினைச்ச மாட்டேங்குது. இது ஒரு சோதனையா இருக்கு. அடிக்கடி இந்த கால் வந்துகிட்டே இருக்கு. நான் கட் பண்ணி வர்றேன். பேசுனா பாஸ்டர் என்ன செஞ்சிருவாரு? ஆமா ஆமா, செல்லு கேட்டுருவாரு. நமக்கு 2-3 செல்லு தேவைப்படுது. அதனால சோதனையா இருக்கு. இப்படி நிறைய சோதனைகளை தாண்டி தான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா இல்லைங்களா? ஆமா. சில பேர் தூக்கம் சோதனை. என்ன சோதனை? இன்னைக்குன்னு பார்த்து தூக்கமா வருது. இன்னைக்குன்னு பார்த்து 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 7 இட்லி சாப்பிட்டுட்ட எப்படியோ இருக்கு. உண்ட மயக்கம் குண்டனுக்கும் சொன்னதை போல தூக்கமா இருக்கு. இப்படி நிறைய சோதனைகள். சோதனைகள் நமக்கு வரலன்னா சாதனை பண்ண முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில சோதனை வந்தாதான் சாதனை செய்யலாக மாறுவோம். அல்லேலூயா. சோதனையே இல்லையா நான் சாதனையா உண்டாக்குறேன்னா முடியாது. இந்த வெளிச்சத்தை, இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லி அவர் பெயர். சரிங்களா? அவருக்கு அவர் மனைவி பேர் வச்சாங்க பைத்தியக்காரன் அப்படின்னு. 200 முறைக்கு மேல இந்த பயிற்சி எடுத்து சோதனை பண்ணி தோத்து போயிட்டாராம். இந்த கரண்டை முத கண்டுபிடிச்சவர். சரிங்களா? 200 முறை சோதனை பண்ணி இருக்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. 201வது தடவை அவரோட முயற்சி விடாமல் தொடர்ந்து அதை செஞ்சதுனால மின்சாரத்தை என்ன செஞ்சிட்டாரு? கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச அந்த விஷயம் முத யாருக்கு சொன்னார்? தன்னோட மனைவிக்கு
சொன்னார். நைட் நேரத்தில் சொல்றாரு. அந்த அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏமா எந்திரி எந்திரி, நான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சொன்ன உடனே அந்த அம்மா எந்திரிச்சு, உனக்கு வர வேலையா இல்லை, படியா. ஏன்னா இதுக்கு முறை நிறைய முறை சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு, அதை நிறைவேறல. அப்புறம் தான் காலையில் தான் தெரிஞ்சாமா, ஆகா என் கணவர் என்ன செய்யிட்டாரு, மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு ஒரு டீப் லைட் 40 ரூபா நீங்க வாங்கினீங்கன்னா அதுல இத்தனை % சொல்லி அந்த அந்த ஃபேமிலிக்கு என்ன செஞ்சிருது, அந்த காசு போயிடும். எலக்ட்ரானிக் பொருள் நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு சுவிட்ச் 10 ரூபா வாங்கினாலும் அதற்கு ஒரு ஒரு இது போடுவாங்க, பெர்சன்டேஜ் போட்டு அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சிடும், அந்த பணம் போயிடும். அவர் என்னைக்கோ இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு நாம யார சொல்றோம், தாமஸ் ஆல்வா எடிசன் குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சோதனை வந்த பிறகுதான் நம்ம வாழ்க்கையில சாதனையாளராக மாற முடியும். அல்லேலூயா. எனக்கு சோதனை எல்லாம் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. யாரும் சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படின்னா பயங்கரமான சோம்பேறி. நிச்சயமா இந்த சோம்பேறியால ஒரு காரியமும் பண்ண முடியாது. டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாரு, இளைஞர்களே நீங்களாம் கனவு காணுங்கள். என்ன காணுங்க? 2020 2020 இல்ல நம்ம இந்தியா எதுவாகணும், வல்லரசு நாடுகள் ஆக வேண்டும். இளைஞர்களே கனவு காணுங்கள் சொன்னவனே, ஓ அப்படியா, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டான். தூங்கினாதான் என்ன வரும், கனவு வரும். அருமைக்குரியவர்களே, அவர் சொன்ன அர்த்தம் அதல்ல. நீ தூங்கும் போது பார்க்கிறது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது கனவு. விளங்கணும். அல்லேலூயா. விளங்குதா? நமக்கு சில கனவு என்ன செய்யுது, வருது. நேத்து எனக்கு ஒரு கனவு, மதுரையில் இருக்க வைகை ஆத்துல நான் போய் மீன் பிடிக்க போறேன். நிறைய பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தூண்டி கட்டிக்கிட்டே இருக்க, கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கல. தூங்கு அந்த சும்மா கட்டுறது, கட்டின உடனே அந்த அந்த குச்சி விட்டு வெளியே வந்துடும். கட்டுறது ஒரு உருவி வந்துடும். இதே கட்டிக்கிட்டு இருக்க, ஒரு மீன் கூட பிடிக்கல. தூக்கம் என்ன செஞ்சிருச்சு, களைஞ்சிருச்சு. நேத்து வந்த ஒரு ஒரு இது என்ன சொல்றேன்னா, நீ தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை என்ன சொல்ற ராஜேஸ்வரி, என்ன சொல்லுப்பா குமாரி, என்ன செய்யறது, இன்னும் கொஞ்சம் மெது வாபஸ். தூங்க விடாம பண்ணுவது கனவு. அல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும், அதற்காக தூங்காமல் என்னுடைய பணியை நான் செய்வேன். ஒரு மெட்டீரியல் வாங்கணும், ஒரு காரியம் பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு சில காரியம் பண்ணணும், உன்னை தூங்க விடாம பண்ணுவது தான் கனவை தவிர தூங்கும் போது வருவது கனவு. அந்த கனவு வேற வேற கனவு. இந்த நான் சொன்ன மாதிரி தான், மீன் பிடிக்கிற போன மாதிரி தான். அருமைக்குரியவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை என்ன செய்யுது இருக்கு. நீங்கள் சோதனை மத்திய கடந்து வந்திருக்கிறீங்க. சிலர் நினைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை. உன்னை விட சோதிக்கப்படுகிறவர்கள், கஷ்டப்படுறவங்க லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மூதேவி தன்னை விட கீழே இருக்கிறவங்களை பார்க்கறது இல்ல. என்ன பார்க்கறது இல்ல? தன்னை விட கீழே கஷ்டப்படுறாங்கல்ல அவங்கள பார்க்கறது இல்ல. இந்த மூதேவி என்ன செய்யும், தன்னை விட வசதி வாய்ப்புல மேல இருக்கிறவங்களையே பார்க்கறதுனால தான் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை. அருமைக்குறையில உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சோதனை இருக்கு, பிரச்சனை இருக்கு. வெள்ளங்கடவங்க அல்லேலூயா. அப்ப நமக்கு மட்டும் ஒரு சோதனை இல்லை. வேதம் சொல்லுது, வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனம். 10:13 சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? ஏம்மா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பால் கைப்பிடிங்க. நீங்க மனுஷன தானே, நீங்க மனுஷ தானே, அப்போ உங்களுக்கு சோதனை வரும். என்னய்யா, சோதனையை போக்க தான் ஏசப்பா கோயிலுக்கு வந்தோம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கிருந்து 2 கொடுமை என்ன செஞ்சுதான், டனக்குன்னு ஆடிக்கிட்டே வந்துச்சான். அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், நீங்க மனுஷனா இருந்தா, மாம்சம் உங்களுக்கு இருந்தா என்ன வரும், சோதனை வரும்.
உன்னை பாட்டு பாடக்கூடாது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்ன தாங்காது பூமி, அப்படி சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை, மிருகத்துக்கு வர்ற சோதனை அல்ல. யாருக்கு வர சோதனை? மனுஷனுக்கு வருகிற சோதனை. சின்ன பிள்ளைங்க இருக்கும் போதே சோதனை தொடங்கிறோம். அது ஆவலா போய் மண்ணு திங்கும். நம்ம போய் என்ன செய்வோம்? கையை அடிச்சு கழுவிட்டு கொண்டு வந்துடுவோம். அப்ப நினைக்கும் இது என்ன சோதனை, கை கட்டினது வாய் கட்டாம போச்சு. 3 மாசம் 4 மாசம் குழந்தை எப்படி நீங்க மல்லாக்க போட்டாலும் என்ன செஞ்சிடும்? குப்பரை விழுந்துரும். அதுக்கு நெஞ்சு வலிக்குதோ இல்லையா, நாம என்ன செய்வோம்? நெஞ்சு வலிக்கடான்னு சொல்லி மறுபடியும் மல்லாக்க போட்டுருவான். நினைப்பா இது என்னடா சோதனை. வளர்ச்சி வர வர ஒரு சோதனை என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில வரும். சிறு பிள்ளைகள் இருக்கும் போது சோதனை வேறு, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அங்க இருக்கிற சோதனை வேறு, வாலிப நாட்கள் இருக்கிற சோதனை வேறு, திருமணம் ஆகி குழந்தைகளான அதுக்கப்புறம் வருகிற சோதனை வேறு, 65 வயசு தாண்டியாச்சுன்னா அதுக்கு வர சோதனை. கண்ணு மங்களாகும், தலைவலிக்கும், என்ன மாதிரி முடியெல்லாம் கொட்டும். அது சோதனையா இல்லையா? கை கால் இருக்கிற பலன் குறைஞ்சு போயிடும். உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. கைகால் பலம். நேற்று இந்த அம்மா அருமையான சகோதரி நேற்று 1:30-2 மணி இருக்கும், தம்பியோட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே இது சேர்லேருந்து அப்படியே வந்துட்டாங்க. பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காலெல்லாம் வலிக்குது, முழங்காலெல்லாம் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது பேசவே அப்படியே சேர்லேருந்து கீழே வந்துட்டாங்க. அப்புறம் தம்பி பிடிச்சி அனுப்பி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னா, அப்புறம் ஃபோன் பண்ண நல்லா இருக்காங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் வயசாக என்ன ஆகும்? சில பலவீனங்கள் வரும். இது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. அம்மா விளங்குதா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாத்துக்கும் வரும். சோதனை வரும். என்ன பாஸ்டர் இயேசு சோதிக்கப்பட்டாருன்னு அது சொல்ல வந்துட்டு இப்ப எல்லாம் மனுஷனுக்கு சோதனை வருதுன்னு? இயேசு இந்த பூமியில மனுஷனா இருக்கும்போது அவர் சோதனைகளை ஜெயிச்சார். நீங்கள் அப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனிதனுக்கு நேரடிகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நீ மனுஷனா இருக்கிறனால உங்களுக்கு சில சோதனைகள் வரும். மாட்டுக்கு வர்ற சோதனை உனக்கு வராது, ஆட்டுக்குட்டிக்கு வர்ற சோதனை உனக்கு வராது, மிருகத்துக்கு உண்டான சோதனை வராது. மனுஷனுக்கு உண்டான சோதனை தான் வரும். மனுஷனுக்கு என்னென்ன சோதனை என்று நம்ம உங்களுக்கு தெரியும். பொருளாதாரத்தில் சோதனை, சரீரத்தில் ஒரு சோதனை, பசிக்கணும் நினைக்கும் சாப்பிட்டா ஜீரணமாகாது, அது ஒரு சோதனை. சில வேளையில் சுகர் இருக்கும், பலவீனம் இருக்கும், சாப்பிடக்கூடாது இருக்கும். அந்த நேரம் பார்த்தா வீட்டில் வந்து விதவிதமாக செஞ்சுருப்பாங்க, அதுவும் ஒரு சோதனை. ஆமா இல்லைங்களா? இப்படி நிறைய சோதனைகள் இருக்கு. இங்க சொல்றாரு சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வர்றதில்ல. எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான், எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவரை எந்த காலத்துல இங்க குறை சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆண்டவர் உண்மை இல்லவர். நீங்க பல விஷயத்துல உண்மை இல்லாதவர்களா இருக்கிறீங்க. நீங்க அநேக சந்தர்ப்பங்கள உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கீங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். கைகள் தட்டி ஆண்டவர் என்று சொல்லுமா? கைகள் தட்டுங்க, உற்சாகமா தட்டுங்க. ஆண்டவர் உண்மையுள்ளவர். நாம சில வேளை உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் உங்க தகுதிக்கு மேல நீங்கள் சோதிக்கப்பட போறதில்ல. உங்க தகுதி என்னவென்று கடவுளுக்கு தெரியும். ஒரு 50 கிலோ எடையை நான் என்ன செஞ்சிருவேன்? ஈஸியா தூக்கிட்டு போயிருவேன். 100 கிலோ தூக்க முடியுமா? முடியாது. அப்ப என் தகுதி என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த தகுதிக்கு ஏற்றவாறு நமக்கு என்ன செய்கிறாரா? உங்கள் திராணிக்கு மேலாக
சோதிக்கப்படுகிறதுக்கு, நீங்க சோதிக்கப்படுகிறதுக்கு அப்ப வேற ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள். விளங்கணும். அல்லேலூயா. உங்க திறனைக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்காமல், அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையை மாற்றுவதற்கல்ல, சோதனை தாங்கிறதுக்கு. போன வாரம் ஒரு அம்மா பொன் பண்ணி, அந்த அம்மா இங்க இருக்க சுரண்டையில் இருக்காங்க. பொன், அந்த அம்மாவுக்கு அந்த ஹார்ட்ல ஒரு வேதனை, சின்ன பிள்ளையிலிருந்து இருக்கு, உடம்பெல்லாம் வேதனை, காலெல்லாம் வீக்கம், வேதனை தாங்க முடியாமல் அழுகிறாங்க. பாஸ்டர், நான் சொல்றேன், வேதனை தாங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் பலம் கொடுக்கணும். வேதனை இந்த அம்மா விட்டு முழுசா போகிறதுக்கு ஒரு டைத்துல ஜெபம் பண்ண, அப்பப்ப சுகமாகும், அப்பப்ப கை கால் வீங்கிறோம் அந்த அம்மாவுக்கு. இப்ப எப்படி ஜெபம் பண்ண? வேதனை தாங்கிக் கொள்வதற்கு அந்த அம்மாவுக்கு பலன் கொடுங்க. என்னால தாங்க முடியாத சோதனை, என்னால சுமக்க முடியாத ஒரு சுமை, என்னால சகித்து கொள்ள முடியாத கஷ்டம் என்று சொல்றோம்ல, வேதம் சொல்லுது, உன்னுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனை ஓட கூட, சோதனை ஒரு பக்கத்தில் இருக்கு, அது கூட அதைக்கு எதற்கு, சோதனைக்கு நீங்க தப்பித்துக் கொள்வதற்கு என்ன உண்டாக்குவார்? போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷனுக்கு வருகிற சோதனை. நீங்க சோதனைன்னு சொல்லி பாருங்களேன். கஷ்டம், சோதனைக்கு இன்னொரு பேரு கஷ்டம். கஷ்டம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிறத எத்தனை பேத்துக்கு இருக்கு? இல்ல, யாருக்கு இல்லாத கஷ்டம் எனக்கு இருக்குன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அப்ப எல்லாத்துக்கும் வர்ற கஷ்டம் தான் நமக்கு என்ன செய்யுது, வருது. ஆனா ஆண்டவர் அதை தப்பித்துக் கொள்ளுவதற்கு போக்கை, ஒரு வழியை தேவன் உங்களுக்கு உண்டாக்குகிறார். இந்த வழி மற்றவங்களுக்கு தெரியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வழி தெரியும். அல்லேலூயா. அந்த சோதனையை, வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான போக்கை உண்டாக்குவார். சில பேரு அவனையே சோதிக்க இது பண்ணிடுவான். அவன் கஷ்டம் வர்றதுக்கு அவன் தான் காரணம், அவங்க வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு அவங்க தான் காரணம். வேதம் சொல்லுது, யாக்கோப்பு புஸ்தகம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோப்பு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோப்பு, நான் இன்னும் செய்திக்குள்ளே போகல. சோதிக்கப்படுகிற எவனும், எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. 1 கொரிந்தியர் 10:13 பார்த்தோம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை வரவில்லை. சரிங்களா? யாக்கோப்பு அப்போஸ்தலன் சொல்றாரு, சோதிக்கப்படுகிற எவனும் கடவுளால் தான் எனக்கு அந்த கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு கஷ்டம் வந்தா, சோதனை வந்தா, நான் கடவுளால் தான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லாமல் இருக்கணும். ஆமா. அப்ப என் வீட்டில் கஷ்டம் வருது, என் வீட்டில் பிரச்சனை வருது, என் வீட்டில் சோதனை வருது, எப்படி? ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு, கடவுள் என்னை சோதிச்சு பார்க்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அடுத்த வரி என்ன சொல்லுது பாருங்க, தேவன் கடவுள் பொல்லாங்கினால் உங்களை சோதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. கடவுள் பொல்லாங்கினால் உங்களை ஒருபோதும் மற்ற இடங்கள மாதிரி அல்ல. காசு வெட்டி போட்டா கை கால விளங்காம போயிடும். அப்புறம் என்னது, மிளகா அரைச்சி பூசுனா அந்த மாதிரி அந்த குடும்பம் என்ன செஞ்சிடும், அந்த மாதிரி இல்லை. நம்ம ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது, கடவுளால் நான் சோதிக்கப்படுகிறேன் என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. கடவுள் ஒருவரையும் என்ன செய்யறது இல்லை, சோதிக்கிறவர் அல்ல. அப்ப ஏன் சோதனை வருது? அடுத்த வசனம் கவனிங்க. அவன் அவன், அவள் அவள், தன் தன் இச்சை. நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் தேவை இருக்கோ இல்லையோ, அடுத்த வீட்டில் இருந்து அது வாங்கி நம்ம போட்டுருணும். இதுக்கு பேர் என்னது, ஆசை. அவங்க வீட்டிலாம் வச்சிருக்கிறாங்க, அட அதை யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணாட்டு பரவாயில்ல, உனக்கு அது செய்ய தெரியுமா, தெரியாட்ட பரவாயில்ல, வீட்டுக்கு பேருக்காச்சு இருக்கட்டும். அவங்க ஒரு பவுனுக்கு தங்க சாமான வாங்கிட்டாங்க, எனக்கும் வாங்கி கொடுங்க.
அடியே அவங்க சம்பாரிச்சு வாங்கி போட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் கடன் ஆச்சு, அந்த குழு எடுங்க, இந்த குழு எடுங்க. இந்தியன் குழு ஒன்று வந்திருக்கு, விடியல் குழு ஒன்று வந்திருக்கு. அந்த குழு வாங்கி இந்த குழு கட்டுறது, இந்த குழு வாங்கி அந்த குழு கட்டுறது, கடைசி இந்த 2 குழுக்கும் கட்ட முடியாமல் இன்னொரு குழு வாங்கி இந்த கடன் கட்டுறது, கடைசியில் ஊர் விட்டே போயிடுறது. புரியுதான் சொல்ல உங்களுக்கு? இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்த காரணம் என்ன? போன வெள்ளிக்கிழமை ஒன்று சொன்னேன். ஒரு சகோதரன் போன் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் வண்டி டியூவே கட்ட முடியல, வீட்டு வேலையும் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனும் கட்ட முடியல, தற்கொலை பண்ணி சொத்து போயிடலாம்னு இருக்கிறோம் அப்படி சொல்லி ஒரு 15 நிமிஷம் அதுக்கு பேசின பிறகு அவர் மனசு மாறி கர்த்தர் செய்வார், எனக்கு தைரியம் இருக்கு சொல்லிட்டு போனார். அப்ப இது அவங்களுக்கு வீடு இருக்கு, இவங்களுக்கு வீடு இருக்கு, நானும் வீடு கட்டணும். உன் கையில் எவ்வளவு வச்சிருக்கிற? ஒண்ணும் இல்லை. எங்க இருந்து கட்ட போற? 25 லட்சம் கடன் வாங்குறது. இன்னைக்கு எல்லா போஸ்ட் கம்பத்திலையும் பாருங்களேன், ஆதார் அட்டை ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு லோன் கொடுப்பேன். முன்னாடிலாம் வலிங்கு போனாலும் கொடுக்க மாட்டாளுங்க, இப்ப தேடி வீட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பையனும் கடன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்க நோக்கம் என்ன? ஒரு பையனும் கடன் இல்லாமல் எல்லா கடன்காரங்களா இருக்கணும். விடியல் குழு ஒன்று வச்சிருக்காங்க, விடியும் போதே வந்துடுவான் வீட்டுக்கு. அடுத்து எந்திரிக்கோட இருக்க மாட்டாங்க, இவன் வந்து கதவை தட்டுவான். இதோ வாசப்படி இருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணி ஏசுனார் சொன்னார். இவங்க தான் கதவை கட்டி தட்டிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வீட்டில் 2 வாசல் வச்சிருப்பாங்க, இந்த கதவை மூடிட்டு அந்த கதவை வந்து வெளியே போயிடுவாங்க. சில பேர் அங்கே வர்ற டைம் தெரியும், 3வது வீட்டில் போய் என்ன செய்வாங்க, உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஒரு அக்கா ஒரு வீட்டில் உட்காந்துச்சுன்னா அந்த வீட்டுக்காரர் தெரிஞ்சிருவாங்க, யாரோ ஃபைனான்ஸ்காரர் வரப்போறான், அவனுக்கு பயந்துட்டு தான் இந்த அக்கா இங்கே வீட்டில் உட்காந்துருக்குன்னு. விளங்குதா? அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம்? கடவுளா நாமளா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். நம்ம இஷ்டத்துக்கு, இச்சை என்றால் ஆசை, அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும். சில பேர் அம்மா இருக்காங்க, ரொம்ப திறமையான அம்மா இருக்க, 1 லட்ச ரூபா கடன் வாங்கி அதுக்கு ஒரு ஜாமானை வாங்கிடுவாங்க. அப்புறம் மாசம் இந்த குழுக்கு என்ன செய்வாங்க, அப்போ ஒரு கடன் கட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஜாமான் வாங்கின மாதிரியும். இப்படி சில பேர் திறமையா செய்யறவங்க இருக்காங்க. சில பேர் இந்த குழு வாங்கி அந்த கடன் கட்டுறது, அந்த குழு வாங்கி, ஏன்னா வார குழு, மாசக்குழு, 15 நாள் குழு, அப்ப டெய்லி குழு ஒன்று இருக்காமா. டெய்லி 20 ரூபா கட்டுறது. எவ்வளவு கட்டுறது? 20 ரூபா டெய்லி குழு. அவன் தன் இச்சையினால் இந்த குழுல போய் சிக்கிறான், இந்த பண ஆசையில சிக்கிறான். சிக்கிறான், முதல் இழுக்கப்படுறான். எப்படி இழுக்கப்படுறான் தெரியுங்களா? அந்த குழுவில் யாரோ இருக்கிறக்கா இந்த குழுக்கு சொல்லும், எங்க குழுவில் இவ்வளவு கொடுக்குறாங்க, வட்டியெல்லாம் கம்மி, புருஷன் செத்து போனாருன்னா அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்படி சில பேர்த்துக்கு. சில பேர் நினைப்புல இவர் எங்க ஆகுறது, எங்க அறிவிக்குரியவர்களே, இழுக்கப்படுகிறான், 2வது போய் சிக்கிறான். அப்ப தேவனால் சோதிக்கப்படுகிறவன் அல்ல, தங்கள் சுய இச்சையினால். உங்க கஸ்டமருக்கு யார் காரணம்? உங்க பிரச்சனை வரைக்கும் யார் காரணம்? உங்க வீட்டில் வறுமை வர்றதுக்கு யார் காரணம்? நாம தான். கடவுள் சோதிக்கிறான்னு நினைச்சக்கூடாது, சொல்லவே கூடாது. சரி, இப்ப எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான் நமக்கு வருது. ஆண்டவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையை ஏசப்பா எப்படி ஜெயிச்சாங்க? 3 காரியங்கள், பெரிய சப்ஜெக்ட், 3 காரியங்களா முடிக்க போறோம். தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2. ஆண்டவராக இயேசு அவர் 30 வயது அவருக்கு நிறைவேறின பிறகு அவர் யோர்தான் நதியில ஞானசானம் வாங்குறார். யோர்தான் நதியில என்ன வாங்குறாரு? ஞானசானம் வாங்குறார். ஞானசானம் வாங்கின பிறகு அவர் என்ன செய்தாரு? கரை ஏறின உடனே அங்க ஒரு அற்புதம் நடக்குது. இப்ப வாசிங்க, இது 2 செய்தியா போட்டுக்கலாம். அப்பொழுது இயேசு ஞானசானம் பெற்று கரை ஏறின உடனே ஒரு காரியம் நடக்குது. அப்பொழுது இயேசு, நல்லா கவனிங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சிங்கத்தை கெபியிலே சந்திக்கிற மாதிரி. சரிங்களா? இவர் சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆவியானவர்
திருத்துவத்தின் 3வது நபராக இருக்கிற ஆவியானவர் இயேசுவை எடுத்துக்கிட்டு எங்க போறாரு? வனாந்தரத்துக்கு. ஞானசானம் எடுத்த உடனே இவர் நேரம் எங்க வந்திருக்கணும்? வீட்டுக்கு வந்திருக்கணும், அப்படிதானே? வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு தம்பிமார சொல்லிட்டு நான் ஊழியத்தை தொடங்க போறேன் என்று ஊழிய பாதையில் அவர் போயிருக்கிறோம். இப்ப ஆவியானவர் இயேசுவை எடுத்துக்கிட்டு வனாந்தரத்துக்கு போகிறார். எதற்காக? அவர் எதற்காக? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. நீ சோதிக்கப்பட்ட பிறகுதான் சுத்த பொன்னாக மாறுவ. அல்லேலூயா. பத்திரமாத்த தங்கன்னு சொல்றாங்களே, சும்மா வெறும் வாயிலையா? பத்திரமா தாங்க 10 முறை தீயில சுட்டு கல்லில் உரசி, தீயில சுட்டு கல்லில் உரசி, அதில் வந்து ஒரு திராவகம் இருக்கும், அதை ஊற்றி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 முறை பண்ணின பிறகுதான் பத்திரமாத்த தங்கம். இவர் சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த பொன்னாக என்ன செய்வேன்? விளங்குவேன் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆவியானவரே இவரை கொண்டுட்டு அங்க போகிறார். சில வேளையில் சோதனை வந்தாதான் நீங்கள் யாருண்டு உங்களை அடையாளம் காட்டும். அல்லேலூயா. சோதனைனா கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதுதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு, நீங்க யாருன்னே உங்களுக்கு அடையாளம் காட்டும். அந்த கஷ்டம் கஷ்டமே வராம இருக்கும் போது எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க, அது பெரிய மேட்டர் கிடையாது. உனக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது யாரும் கூட இருக்கிறாங்க என்று நீ புரிந்து கொள்ளலாம். முதல். 2வது, நான் யாருன்னு என்னை அடையாளம் காட்டும். அந்த சகோதரன் சொன்னாரு, பாஸ்டர் என் நம்பர் பார்த்தாலுமே சொந்தக்காரங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? எடுக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். ஏனென்றால் நான் போன் எடுத்துட்டாங்கன்னா ஏதாச்சும் நான் அவங்க கிட்ட வந்து பணம் கேட்பேன்னு அவங்களாம் நினைச்சுக்கிட்டு என் நம்பர் பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, அவமானமாக இருக்கு. அப்ப சொன்னேன், இந்த கஷ்டம் உங்களை யாருன்னு அடையாளம் காட்டுது. தாவீது சொல்றாரு, நான் மண் என்று நினைவு கூறுகிறார். நான் மண் என்று, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 தானே. அவன் பலத்தின் மிகுதியால் 80 இருக்கலாம். அவர் மண்ணென்று நினைவு, நாம மண்ணுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரா? நினைவு கூறுகிறார். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், எக்ஸஸ் பாடி, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், தண்டால் எடுப்பேன். நீ தண்டால் எடுத்தா நீ குண்டாவை எடுத்தான் சரி, நீ யாரு தான்? மண்ணு. மண்ணு தான், நீ மண்ணு தான். மண்ணில் வந்த மனசா, நீ மண்ணுக்கே ஒரு நாள் என்ன ஆக போற? இறையாக போகிற. இது நம்ம நினைச்சுக்கிட்டா, இது நம்ம உணர்ந்துட்டா, வாழுகிற நாட்களை ஆண்டோட உறவை அதிகமாக வைத்துக் கொள்வோம். ஒளிவா மலையில நின்றுதான் பரலோகத்துக்கு போனார். என்ன மலை? ஒளிவா மலை. மீண்டும் இயேசு எங்க வர போறாரு? ஒளிவா மலைக்கு தான் வந்து நிக்க போறார். இப்ப பூமி உடைய ஆராய்ச்சியாளர்கள் மண் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த ஒளிவா மலை மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பெரிய விரிசல் இருக்கா. கூடிச்சுக்கிறது என்ன ஆயிரும்? அந்த மலை 2ஆ விரிஞ்சிருமா. சகாரியால் சொல்றதுக்கு, அவர் கால் வந்து இங்க வைக்கும் போது அந்த மலை 2ஆக பிளக்கும். ஒன்னு வடக்கே போகும், ஒன்னு தெற்கே போகும். இடையில ஒரு பெரிய ஒரு பாதை வரும். அது அர்மகதோன் யுத்தத்தும் அந்த பள்ளத்தாக்குக்கு போற பாதை. அதுதான் தங்க வாசல், சிங்க வாசல் சொல்லுவோம். அதுலதான் குமாரனாக இயேசு ஆலயத்துக்குள்ள வரப்போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப வருஷம் நடத்து ரகசிய வர்க்கம் முடிஞ்சு பகிரங்க வர்க்கம் முடிஞ்சு அந்த சோதர பகிரங்க வர்க்கம் நடக்கிற சம்பவம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த வனாந்தரம் என்று சொன்னால் எதை குறிக்கும்? சீனாய் மலை. மோசே 40 நாள் என்ன செய்தார்? அங்க போய் இரவும் பகலும் ஜெபம் பண்ணினார். அப்படிதான் இருக்கு. வாசிம் அந்த வசனத்தை 24:18. மோசே பிரவேசித்து மலை மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில இருந்தான் இருக்கு. அப்ப மலையில போய் இருந்தான்னா என்ன சும்மா இருந்திருப்பான்? ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதுதான் ஜெபம். இங்க புதிய ஏற்பாடுல ஜெபம் பண்ணினார் இருக்கு. அங்க இரவும் பகலும் 40 நாள் அங்க இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 40 நாள் அங்க இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இருந்த மலையும் மோசே இருந்த மலையும் ஒன்றே. இன்னொருத்தர் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
சாரி 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோட நம்ம நிறுத்த போகிறோம். அடுத்த வாரத்தில் ஆண்டவருக்கு வந்த அந்த 3 சோதனை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்து, எவன்? எலியா ஒரு பெரிய காரியம் செய்தான். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்தில் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அதிலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டு வந்தார். ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? யெசபேல் ஒரு அம்மா இருக்காங்களே, ஆகாப்புடைய மனைவி. படிச்ச பிள்ளை டக்கு டக்குன்னு சொல்லணும். ஆகாப்புடைய மனைவி பேர் என்னது? யெசபேல். யெசபேல் எப்படிப்பட்டவ? விக்கிரங்களை வணங்குறவங்க, பிசாசு. அவள் சாதாரணமானவல்ல. எப்படிப்பட்டவ? பிசாசு. இவள் சொன்னபடியெல்லாம் இந்த ஆகாவளி செஞ்சு கொண்டிருந்தான். சரிங்களா? இப்ப இந்த பாகால் தீர்க்கதரிசிகளாம் செத்து போயிட்டாங்கன்னு நியூஸ் யாருக்கு வருது? யெசபேலுக்கு வருது. வந்த உடனே ஒரு செய்தி சொன்னா, ஏ எலியா, என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சிட்டியா? பார், நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள உன் தலை உன்னை விட்டு எடுக்கப்படும், உன்னை விட்டு எடுக்கப்படும் என்று சொல்லிட்டா. இந்த செய்தி யாருக்கு வந்துருச்சு? எலியாவுக்கு வருது. சில பேர் சொல்லுவாங்களே, சொல்லுவாயா செய்ய மாட்டான், சொல்லுவாயா செய்ய மாட்டான். அவங்க அப்படிதான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்கன்னு. சில பேரை குறித்து நமக்கு அது இருக்குல்ல, நல்லா பேசுவான் ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டான். என்ன இல்லாமல் இருக்கு, ஏதாச்சும் ஒன்று கடவுளுக்கு செய்யலாமல்ல, சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாய் குலைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குலைக்காது. ஏன்னா குலைக்கிற நாய் ஏன் கடிக்காதுன்னா, அது குலைச்சிக்கிட்டு இருக்கும்போது வாய் திறந்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் கடிக்க முடியாது. கடிக்கிற நாய் குலைக்காது, ஏன்னா அது காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது குலைக்குமா? இது ஒரு பழமொழி நீங்க சொல்லுவீங்க. சரிங்களா? இந்த யெசபேல் அப்படிப்பட்டவள் அல்ல. எப்படிப்பட்டவ? சொன்னால் செய்கிறவ. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சவ? கொலை செய்தவ. இது இவருக்கு நன்றாக தெரிந்தபடினாலே நம்மளையும் கொன்றுவா என்று சொல்லி வனாந்தரத்துக்கும் ஓடி போறான். இந்த எலியாவுடைய சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போகல. இதிலிருந்து பாதுகாத்தவர் என்னை இந்த பொம்பளை கிட்ட இருந்து பாதுகாக்க மாட்டாரா என்ற அந்த எண்ணம் அவருக்கு அப்பொழுது தோணல. நான் என்ன சொல்றது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷன் ரொம்ப மன உளைச்சலா இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு மன உளைச்சல், ஒரு விரக்தியில் இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலைமை. இவர் ரொம்ப சோர்ந்து போய் இருந்ததுனால இந்த வார்த்தை கேட்ட உடனே மறுபடியும் ஓடுறாரு, வனாந்தரத்துக்கு ஓடுறாரு. அங்க போய் ஜோமன், ஆண்டவரே நான் செத்து போறேன், நான் இனிமேல் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, உயிர் வாழ்றதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. என்னோட முன்னோர்களாம் செத்து போயிட்டாங்க, நான் ஒருவர் மட்டும் தான் இருக்கிறேன், என்னையும் போட்டு தள்ளுறதுக்கு யெசபேல் என்ன செய்யறா? திட்டம் போட்டுட்டா. அவ கையில் நான் சாகிறதை விட நீர் என்ன செஞ்சிடும், கொன்று போடும் என்று சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டானாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு தேவதூதன் வந்து எழுப்புறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டான். என்ன களைப்பு, ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு, படுத்தோடனே தூங்கிட்டான். அப்புறம் சொல்றாரு, எப்பா நீ எந்திரி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லி அவனை மறுபடியும் ஆகாரத்தை கொடுத்து சாப்பிட சொல்லி அவன் நடந்தான். அதில் முற்பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் 40 நாள் நடந்தான். இரவும் பகலும் அந்த ஒரு நேரம் சாப்பிட அந்த பலத்தோடு அப்படின்னு இருக்கு. தேவதூதன் கொடுத்த அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அந்த பலம், இந்த 40 நாள் அவன் எங்க சாப்பிட்ட மாதிரி வேதம் குறிப்பிடவில்லை. அது சாப்பிட்டுட்டு அந்த பலத்தோடு இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஒரே என்று சொல்லக்கூடிய தேவ பருவத்துக்கு வந்தான். வாசி அந்த மறுபடியும் அடுத்த வரி. எழுந்திருந்து தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கெபிக்குள்ள போயிட்டான். விளங்குதுங்களா? 40 நாள் நடந்து வந்தா பாத்தீங்கன்னா, அது எந்த வனாந்தரம்? சீனாய் வனாந்தரம். எந்த வனாந்தரம்? சீனாய் வனாந்தரம். அந்த வனாந்தர வழியா நடந்து வந்து மோசே ஜோமனார்ல இடம்
அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதுக்கு பேர் என்னது? தேவ பர்வதம். நீங்க யாத்ராம 5:6 பாத்தீங்கன்னா, மோசே ஆடு ஓட்டிக்கிட்டு வரும்போது ஒரே பெண்ணும் தேவ பர்வதத்துக்கு அண்டைக்கு ஆட்டை பத்திக்கிட்டு வந்தான் இருக்குல்ல. அந்த இடத்துக்கு தான் யார் வர்றா? எலியா வருகிறான். 40 நாள் நடந்து அங்க வருகிறான். இன்னைக்கு நடந்து 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 எங்கெங்கயோ ஜனங்கள் போறாங்க. இவங்க தேவ பர்வதத்துக்கு வந்தான். இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இயேசு எந்த இடத்துல ஜெபம் பண்ணாரு? சீனாய் மலை. வனாந்தரம் என்றால் சீனாய் வனாந்தரம், மலை என்றால் மலை. சரிங்களா? மோசே எங்க இரவு பகல் 40 நாள் எங்க இருந்தார்? எந்த மலை? சீனாய் மலை. எலியா எங்க நடந்து வந்தார் 40 நாள் பிரயாணத்தில்? சீனாய் மலமாக ஓரேப் சொல்லக்கூடிய பர்வதத்துக்கு வந்தான். அல்லேலூயா. இந்த 3 பேருக்கு ஒரு பெரிய ஒற்றுமை. இந்த 3 பேருக்கு சொல்லுங்களேன், 3 பேருக்கு பெரிய ஒற்றுமை. ஏன் அங்கதான் ஜெபம் பண்ணணுமா? வேற பக்கம் பண்ணக்கூடாதா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ரெகபோத்து சர்ச்சுக்கே போகணுமா? வேற சர்ச்சுக்கு போக கூடாதா? அங்கேயும் பாஸ்டர், இங்கேயும் பாஸ்டர், அங்கேயும் சபை, அங்கேயும் சபை. இங்க விட அங்கதான் சூப்பரா இருக்கலாம். சபை பெருசா இருக்கலாம், மேடை பயங்கர அழகா இருக்கலாம், கீழே புகை வரலாம், மேலே புகை வரலாம், டான்ஸ் ஆடலாம். அது அவங்களுடைய அழைப்பு, இது நம்முடைய அழைப்பு. அழைப்பில் என்ன இருக்கு? வித்தியாசம் உண்டு. எல்லாம் ஒன்று போல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சரி, என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 பேர் ஏன் இந்த ஒரே இடத்துக்கு வரணும்? அப்ப இந்த 3 பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த 3 பேருக்கு என்ன இருக்கு? அப்ப உங்களுக்கும் இந்த சபைக்கு என்ன இருக்கு? ஒரு சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் வச்சுக்குங்க. சுங்குடி சேலைக்கு நெருப்புக்கு என்னையா சம்பந்தப்படுத்திக்கிட்டேன்னு சொன்ன போல என்ன செய்யணும்? ஒரு சம்பந்தம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுடைய பிரதிநிதிகள் இந்த 2 பேர். யாராரு? மோசேவும் எலியாவும். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்கு? 39 புஸ்தகம் இருக்கு. இந்த 39 புஸ்தகத்துடைய பிரதிநிதிகள் இந்த 2 பேர். ஆதியாமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் அந்த 5 புஸ்தகத்தை எழுதினது யாரு? மோசே. அதுக்கு பேர் அது என்ன செய்வோம்? பஞ்சாகமம். என்ன சொல்லுவோம்? பஞ்சாகமம். 5 புஸ்தகத்துக்கு பிரதிநிதி இந்த மோசே. யோசுவாவிலிருந்து மல்கியா வரைக்கும் பிரதிநிதி யாரு? எலியா. நிறைய தீர்க்கதரிசி இருந்தாலும் இவர் தான் அதுக்கு என்ன சொல்றாங்க? பிரதிநிதி என்று சொல்லுகிறார்கள். விளங்குதுங்களா? இதுக்கு பிரதிநிதி யாரு? 39 5 போச்சு, 34 இருக்கா? 34 புஸ்தகத்துக்கு 39 5 போச்சு, 34 புஸ்தகத்துக்கு பிரதிநிதி யாரு? எலியா. புதிய ஏற்பாடு 27 புஸ்தகம். 27 புஸ்தகத்துக்கு அதற்கெல்லாம் வசனம் நிறைய இருக்கு, அது எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால இந்த 27 புதிய ஏற்பாட்டுடைய அந்த புதிய ஏற்பாட்டுக்கு பிரதிநிதி யாரு? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. சரிங்களா? இவங்க தான் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 17:1 மறுரூப மலைன்னு ஒரு மலை வருது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு, கவனிச்சுக்கிடுங்க, தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலை. எந்த மலை? இந்த மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. மலை என்று வந்தாலுமே அது சீனாய் மலை தான். சில பேரோடு இருக்கு, சில பேர்லாக்க மொட்டையா மலை என்று சொன்னா இதுதான் வரும், சீனாய் மலை தான். தனித்திருக்க மறிய மலை மேலே ஏறினார். அவர்களுக்கு முன்பாக கவனிங்க, இயேசு மறுரூபமானார். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, மறுரூப மலை. என்ன மலைமா? மறுரூப மலை. அந்த மலையில மறுரூபமானார். அப்பொழுது ஒரு காட்சி தெரியுது.
ஆ ஆ ம் ஈற்று கவனிங்க. அப்பொழுது மோசேவும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக யாருக்கு காணப்பட்டார்கள்? யாக்கோப்பு, பேதுரு, யோவானுக்கு என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள். யாரு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி? இயேசுவோடு யார் பேசுறாங்க? எலியா, மோசே, எலியா. ஏன் அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டவன், அவன் வந்திருக்கலாம்ல? அவர் வந்திருக்கலாம், வரக்கூடாதா? ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்? சிநேகிதன். அவர் வரல. யோபு அவனை போல நீதிமான் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவரே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அவர் வந்தாரா? வரல. தாவீது தன் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவர் வந்தாரா? இல்ல. ஆரோன் வந்தாரா? இல்ல. எத்தனையோ பேர் பழைய ஏற்பாட்டில் இவங்கெல்லாம் வராம ஏன் எலியாவும் மோசே மட்டும் வரணும்? எலியா மட்டும் தீர்க்கதரிசியா? எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க வேதத்தில்? இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் இவர் வரணும்? பேசுகிறவராக காணப்பட்டார்கள். என்ன பேசியிருப்பாங்கன்னு பெரிய ரகசியம். 3 பேர் பேசிக்கிட்டாங்களா? என்ன பேசுனாங்க தெரியல. நமக்கு புரியுதான்னு சொல்லுங்க. உங்களுக்கு சில பேர் முன்னு பேசுவாங்க, பக்கத்தில் ஒன்றுமே தெரியாது. எப்படி தான் பக்கத்தில் இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார், இன்னொருத்தரை பற்றி ஒரு காரியம் சொல்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, ஆனால் இவங்க எப்படி பேசுவாங்க? சத்தமாக சொல்ல, அவன் எங்கேயோ இருக்கிறான், அவனை பற்றி தான் பேச போகிறேன். ஏன் கொஞ்சம் சொன்ன என்ன இங்கே கேட்டணும், அங்கே தெரிஞ்சுப்பான். இப்படி பேசியுமே பழக்கம் அவங்களுக்கு. யாரை பற்றி சொல்லணும்னா எப்படி பேசுறது? முன்னு பேசுறது. அவர் இந்த ஊர்லே இல்லை, எங்கேயோ இருப்பாரு. ஏன் கொஞ்சம் வேகமாக தான் சொல்ல மூதேவி. இந்த 3 பேர் பேசிக்கிட்டாங்களா? என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. என்னுடைய கற்பனை, இது சத்தியம் இல்லை, இதுதான் உண்மை கிடையாது. என்னுடைய நான் வேதத்தை படிக்கும், நான் எனக்கு இதான் இருந்திருக்கும் ஒரு 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 அப்பியாசம். என்னன்னா, இயேசு சிலுவையில் மரிக்க போறார்ல, அவர் பாடுபட போறார்ல, அதை குறித்து ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம்? இவங்க 3 பேர் பேசியிருக்கலாம், பேசினார்கள் இருக்கு. இப்போ இந்த 3 பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. விளங்குதா? 3 பிரதிநிதி. பழைய ஏற்பாடு பிரதிநிதி 2 பேர், புதிய ஏற்பாடு பிரதிநிதி ஆண்டவர் இயேசு. மோசே ஜெபம் பண்ண அந்த இடம், எலியா 40 நாள் நடந்து வந்து சேர்ந்த இடம், இயேசு ஜெபம் பண்ணின இடம். விளங்குதுங்களா? இந்த 3 இடம் ஒரே இடம். ஏன் அந்த ஒரே இடத்தை குறிச்சார்னா, அந்த 3 பேருக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.